பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த 10வது வாரம் சனிக்கிழமை எபிசோடே ஒரு எவிக்ஷன் நடந்துடுச்சு. ஆல்ரெடி தெரியும் ரம்யா அவர்கள் தான் எலிமினேட் அப்படின்னு சொல்லிட்டு. ரம்யா அவர்களோட எலிமினேஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் நடக்கும், இப்பவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காரசாரமா பேசிட்டு திருப்பி வந்த விஜய் சேதுபதி டக்குன்னு இப்பயே ஒரு எவிக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாமினேஷன்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒண்ணா உட்கார சொன்னாப்ல. அதுக்கப்புறம் வழக்கம் போல இதுல இருந்து யாரு எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சக போட்டியாளர்கிட்ட கேட்க, எல்லாருமே ரம்யாவோட பேரை தான் சொன்னாங்க. ஆனா நம்ம திவ்யா கணேஷ் மட்டும் கம்ருதீனோட பேரை சொன்னாங்க. மத்த எல்லாருமே ரம்யாவோட பேரை சொன்னாங்க. ஸோ ஒரே ஒரு ஆள் எஃப்ஜேவோட பேரையும் சொன்னாங்க. எஃப்ஜேவா அப்படின்னு சொல்லி கார்டு எடுத்து காமிச்ச உடனே அதுல ரம்யாவோட பேர் தான் இருந்துச்சு. ரம்யா நார்மலா தான் இருந்தாங்க. ஆனா, நம்ம சாண்ட்ரா போட்டாங்க பாரு ஒரு ட்ராமா. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரம்யாவ தனியா அழைச்சிட்டு போய் பாத்ரூம்ல கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவுறாங்க. "எனக்கு இருந்த ஒரே ஆளு நீ தான். இப்ப நீயும் போறியா?" அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க போன வாரம் கேட்ட தொறந்துட்டு வெளியில ஓடுனாங்களே, அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ போடுவாங்களோ அப்படின்னு பார்த்தோம். ஆனா, எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வழக்கம் போல தான் அவங்க அந்த பெருங்காய டப்பா பக்கத்துல நின்னு ஃபோட்டோ ஃப்ரேம் குடுக்குறது, இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம ரம்யாவுக்கு காஃபி கொண்டு வந்து குடுத்தாங்க. ஏன்னா, காஃபி இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ காஃபிய கொண்டு வந்து குடுக்குறாங்க. அந்த டைம் பார்த்து உள்ளார இருக்கிற போட்டியாளர்களும் அத பார்க்குறாங்க. ஸோ காஃபி எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்படியே எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இதுதாங்க ரம்யாவோட எவிக்ஷன் ப்ராசஸ்ல நடந்தது.